நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க, வீட்டிலேயே நான் வந்து ஒயின் செஞ்சு சாப்பிட்றேன், ஹோம்மேட் ஒயின், குக்கரில் ஒயின், இந்த 20 லிட்டர் தண்ணி கேன் பாட்டிலில் தயாரித்து சாப்பிட்றோம், 24 மணி நேரத்தில் உருவாக்கக்கூடிய ஒயின், 24 நாளில் உருவாக்கக்கூடிய ரெட் ஒயின், 1 வீக்கில் உருவாக்கக்கூடிய அன்னாசி பழத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒயின், இந்த மாதிரி நிறைய அது நொதிக்க வச்ச பழச்சாரை தான் ஒயின்னு சொல்லுவோம். அதில் ரெட் ஒயின் தான் ஃபேமஸ், அதுதான் மெயின் ஒயின்னே சொல்லக்கூடியது. கருப்பு திராட்சையிலேருந்து, பன்னீர் திராட்சையிலேருந்து இருக்கக்கூடியது. இது சாப்பிட்டா அழகு கூடும், கேன்சர் வராது, வயது வந்து அதிகமாகிறது தடுக்கப்படும், உடம்புல உள்ள செல்கள்லாம் புத்துணர்ச்சி பெறும், மார்பக புற்றுநோய் வராது. இந்த மாதிரி நிறையா இருந்தாலும் இது அதிகமாக வந்து பேர் வர்றதுக்கு காரணம் முகம் வெள்ளையாகும், பளபளனாகும், தங்க புஷ்பத்துக்கு இணையானது, எம்ஜிஆர் மாதிரி ஆகலாம், ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஆகலாம். இந்த மாதிரியான பல கூற்றுகளின் அடிப்படையில் தான் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுசும் இது ஒரு காரணமாக தான் இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இது பெரும்பாலும் பல இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுத்தர ப்ளஸ் அப்பர் மிடில் கிளாஸ் மக்களினுடைய பெண்களினுடைய குடிபோதைக்கு தள்ளக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது. ஏன்னா லேடிஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கடையில் போயிட்டு ஆல்கஹால் வாங்கி சாப்பிட்றதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு தவறான விஷயம்னு புகுத்தப்பட்டிருக்கனால ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஆனால் அந்த காலேஜில் படிக்கும்போது பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அழகுக்காக அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் சொல்லும்போது ஜென்ஸ் எல்லாம் எப்படி தம் அடிக்கிறது, பார்க்க போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணி கெட்டு போவாங்களோ, லேடிஸ் வந்து அதற்கு மாற்றாக அழகுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லலாம் பார்த்துட்டு ஆரம்பத்தில் ஆரம்பிப்பாங்க. உண்மையிலே அழகு கூட்டுற மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நிறைய பாலிபினால்ஸ் இருக்குது, டேனின் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, மெலட்டோனின் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 30 வகையான தாவர நுண்பொருட்கள் இருக்குது. அது வந்து உண்மையிலே உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்கள் வந்து சேதமடைஞ்சுன்னா சரி பண்ணுறதுக்கு உதவும். ஆனால் அதே சமயத்தில் இது ஆல்கஹால் பர்சன்டேஜ் வந்து 8க்கு மேலேயும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரு 48 தடவைக்கு மேலே அவங்க யூஸ் பண்ணும்பொழுது அளவு நிச்சயமாக கூடும். அது அழகுக்குங்கிறத தாண்டி அளவுக்குன்னு மாறிடும். இவ்வளோ தான் குடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆரம்பத்தில் 1 வீக் to 1 மந்த் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதற்கு மேலே அந்த மூளையினுடைய தன்மை வந்து ஈகராக கேட்கும். அந்த மாதிரி கேட்குற பட்சத்தில் அதுக்கப்புறமும் போதை கிடைக்காத பட்சத்தில் அதுக்கடுத்ததாக பியர்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி படிப்படியாக போய் 10ல் 3 பெண்கள் காலேஜ் சமயத்தில் இந்த அழகுக்காக ஒயினை குடிக்க ஆரம்பித்து அடிக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன காரணம்னா, இங்கே இந்தியாவில் கிடைக்கிற ஒயின் எதுவுமே ஒயின் கிடையாது. அதெல்லாம் ஒரு ஃபில்ட்ரு பண்ண சும்மா சாதாரண ஜூஸஸ் தான். அதில் பெரும்பாலும் கொஞ்சம் அடிக்ட் ஆகிறதுக்காகவே ஆல்கஹால் வச்சுருப்பாங்க. உண்மையிலே ஃபாரின் கண்ட்ரியில், யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒயின்ஸ் தான் ஒயின். அதெல்லாம் ஒரு பாட்டிலுமே லேக்ஸ் கணக்கில் இருக்கும். அதுதான் நடிகர்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஹோம்மேட் ஒயின் அதெல்லாமே கூட முறையற்ற வகையில் நம்ம தயாரிக்கக்கூடியது தான். இந்த ஈஸ்டெல்லாம் போட்டு இன்ஸ்டண்ட்டாக 24 ஹவர்ஸில் தயாரித்து சாப்பிட்றது அதெல்லாம் கூட பழச்சாறு மாதிரி தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஹார்ட்டுக்கு நல்லது தான், கொலஸ்ட்ரால் எடுக்கும். ஆனால் இந்த 24 டேஸ் இந்த மாதிரிலாம் வச்சு இது பண்ணும்பொழுது அதில் பெரும்பாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த நொதித்தல்லேருந்து வரக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு முறையற்ற வகையில் முறையாக வெளியேறுதா, உள்ளே வந்து ஆக்சிஜன் போகாமல் இருக்கா, இந்த விஷயத்தில் நம்ம ஒழுங்கு கவனிக்கலைன்னா ஆல்கஹாலுடைய தன்மை வந்து அதில் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக உடலுக்கு பயன் தராது. அதேமாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து செல்களை வந்து பாதுகாக்கும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகும்போது செல்களை வந்து அது தேவையில்லாமல் ப்ரொலிஃபரேட் பண்ணக்கூடிய தன்மையும் உண்டாக்கிடும். உடம்பினுடைய ஜென்ரல் அந்த செல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் ஒன்று இருக்குது. உதிரணும். நல்லா உதிராமல் தடுத்துச்சுன்னு வச்சுங்களேன், புதுசாக தேவையில்லாத செல்கள் எதுவுமே புதுசாக உருவாகும், ஆனால் அழியாது. இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ரேராக சில பேர் கேன்சர் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குன்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு. அது பெரும்பாலும் முறையற்ற ஒயின். ஆனால் அளவாக சாப்பிட்டா இது மிக மிக அற்புதமான மருந்து தான். ஆனால் இங்கே கிடைக்கிற ஒயின் கிடையாது. உண்மையிலே ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு கம்பெனிகள் தயாரித்த ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய அத்தாரிட்டியோடு தயாரிக்கக்கூடிய ஆல்கஹால் லெவலை வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணி வெளியிடக்கூடிய உயர்தர ஒயின் மட்டும்தான் ஒயின். மற்ற எல்லாமே விலை குறைவான மாற்று பெயரில் அளிக்கக்கூடிய போதை வஸ்து தான். பெரும்பாலும் அது உடலுக்கு கேடு தான். ஸோ இந்த ஒயின் குடிச்சு தான் அழகாங்கிற அவசியம் இல்லை. அதில் இருக்கக்கூடிய அந்த ஏலக்காய், கிராம்பு, திராட்சை, பழச்சாறு, இது எல்லாத்தையும் நம்ம நார்மலாகவே ஃபுட்டில் எடுத்துகிட்டு வந்தோம்னா உடனே அழகாகிறமோ இல்லையோ இருக்கிற அளவு குறையாமையும் படிப்படியாக மெருகேறதுக்கும் நிச்சயம் உதவும். ஏன்னா விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி. ஓவர் பெனிஃபிட் கிடச்சின்னா உடனடியாக மாறப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சு. நன்றி, வணக்கம்.